ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பால்கோவா ரெசிபி தான். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு முந்திரி 2-3 எடுத்திருக்கேன். கார்டமம் பவுடர் நுணுக்குனது எது வேணால் எடுத்துக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை என்னோடய தேவைக்கான அளவுக்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் 1 லிட்டர். உங்களுக்கு இது கிடைக்கலைன்னா எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கரண்டி, 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு கடாய். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்களாகவே இருக்கும் இது செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. சைட்லலாம் ஆடை கட்டியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கடாயும் தீஞ்சு போகாமல் இருக்கும். தீஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஆடை வர வரைக்கும் நீங்கள் நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும் பாலை. இதில் மெயின் ஸ்டெப்பே நம்ம திக்காக பால் காய்ச்சிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். பாருங்கள், முன்ன இருந்ததுக்கும் இப்போவும் அப்படியே பாதியாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் சைடில் இருக்கிறது அப்புறம் அடியில் எல்லாமே கலரி விட்டுட்டே இருக்கேன். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இதை வச்சுட்டு அப்படியே வேறு வேலை பார்க்கலான்ட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக அடிப்பிடிச்சி போயிடும். அப்புறம் டேஸ்ட்டாகவே இருக்காது நம்மளுக்கு. இப்போ பாதி அளவுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இப்போ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். நல்லா ஒரு கெட்டியாக அப்படியே ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது கிளற அது சரியாயிடும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் தெறிக்கும் மேலே. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி மாதிரியே ஒரு மாதிரி லிக்விடான மாதிரியே இருக்கும். அது போக போக அப்படியே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி மாறிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கார்டமம் பவுடர் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கார்டமம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஃப்ளேவரும் பிடிக்கலின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக. இதுக்கு செய்கிறதுக்கு மில்க்கு, சுகர் இருந்தாலே போதும். கார்டமம், நெய் இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் போல் எப்படி இருக்கோ அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சுங்க இல்லையா. இது கரெக்டான ஒரு பதம்னு சொல்லலாம். பேனில் இல்லைனா கடாயில் ஒட்டாமல் வரணும் நீங்கள் கிளறும்போது. இப்போ வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி. இந்த நேரத்தில் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் சுவையான பால்கோவா வீட்டிலையே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பால்கோவா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெசிபீஸ் இல்லைனா vlogs இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.